அமைச்சர் வைத்திலிங்கத்தின் கூற்றை அவை குறிப்பிலிருந்து நீக்க கோரி சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்ட திமுகவினர் சட்டமன்றத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். மௌலிவாக்கம் கட்டட விபத்து தொடர்பாக சட்டமன்றத்தில் நேற்று ஒத்திவைப்பு தீர்மானத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதையடுத்து எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். அப்பொழுது வீட்டு வசதித்துறை அமைச்சர் வைத்திலிங்கம் தனது பதிலை கேட்காமல் ஓடுகாலிகள் ஓடுகிறார்கள் என்று தெரிவித்தார். இந்த நிலையில் இன்று தமிழக சட்டமன்றத்தில் கேள்வி நேரம் முடிந்த பின்பு தேமுதிக சட்டமன்ற கட்சி துணைத் தலைவர் மோகன்ராஜ், திமுக சட்டமன்ற கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் ஆகியோர் எழுந்து நேற்று ஓடுகாலிகள் என்ற அமைச்சர் கூறிய வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று முழக்கமிட்டனர். தொடர்ந்து தேமுதிக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். திமுக உறுப்பினர்கள் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டதால் அவர்கள் வெளியேற்றப்பட்டனர். மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் ஜவஹருல்லா, புதிய தமிழகம் கட்சி உறுப்பினர் கிருஷ்ணசாமி ஆகியோரும் வெளிநடப்பு செய்தனர். இன்றைய சபையில் இருந்ததுக்காக நான் வெட்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். ஆகையினால் தான் நாங்கள் அதை திருப்பி எடுக்க வேண்டும் என்று கேட்டோம். ஆனால் அதுக்கு ஒத்துக்கொள்ளாத காரணத்தால் நாங்கள் எங்களுடைய கோரிக்கை மறுபடியும் வலியுறுத்தியதால் சபாநாயகர் அவருக்கு இருக்கிற அதிகாரம், அவருக்கு தெரிந்த அதிகாரத்திலே எங்களை எல்லாம் தூக்கி வெளியே போட்டு விட்டார். இன்றைக்கு நாங்கள் சபைக்கு போக முடியாது. ஓடுகாலிகள் என்ற வார்த்தையை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். நான் பதில் சொல்லப் போகிறேன் என்று அமைச்சர் சொன்னார். இப்படிப்பட்ட சூழலில் நாங்கள் வெளிநடப்பு செய்தோம். வெளிநடப்பு செய்த பொழுது எங்களை அனைத்து திராவிட முன்னேற்றக் கழகம், தேமுதிக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், புதிய தமிழகம், மனிதநேய மக்கள் கட்சி அனைத்து கட்சிகளும் வெளிநடப்பு செய்திருக்கின்றன. அனைத்து உறுப்பினர்களையும் பார்த்து அமைச்சர் அவர்கள் ஓடுகாலிகள் என்று நாகரிகமற்ற முறையில ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். இன்று அந்த வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டது. மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர்கள் வெளிநடப்பு செய்த கட்சிகளை ஒரு அன்பார்லிமெண்ட் வார்த்தையை, ஓடுகாலிகள் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். அது ஜனநாயக விரோதமானது, சட்டமன்ற மரபுகளுக்கு விரோதமானது என்ற பிரச்சனையை இன்று சட்டமன்றத்திலே எழுப்பிய போது மீண்டும் அமைச்சர் அதே ஓடுகாலிகள் என்ற பதத்தை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல தமிழக மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தி இருக்கின்றார். இந்த காரணத்திற்காக மனிதநேய மக்கள் கட்சியும் இன்று தமிழக சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறது.